உண்டாக. இன்னைக்கு சிம்பிளா ரொம்ப நல்லா ஒரு மெசேஜை கொடுக்குறேன். கர்த்தர் நல்லவர், நான் அங்கே ப்ரேயர் டவரை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி இங்கே மீட்டிங்க்கு பிரதர் அங்கே பார்த்துக்கலான்னு சொன்னால், சில டைமில் ஆவியானவர் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் எடுத்தாதானே நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு வருவீங்க. நான் எடுக்கலைன்னா நீங்கள் 50 தடவை அடித்தாலும் 500 தடவை அடித்தாலும் கர்த்தர் ஒரே பெல்லில் எனக்கு தோணும், அந்த ஃபோனு வரும்போது தோணும், இதை எடுக்கலாமா இதை எடுக்கக்கூடாதா அப்படின்னு. ஸோ அதனால் மீட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசிப்பார். தேவ செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிச்சா நல்லா இருக்கும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. ம் 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 2 கொரிந்தியர் 12:7 மைக்கில் வாசிங்க மோகன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. எல்லாரும் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எனக்கு இந்த ஃபோனில் பார்க்கறது பிடிக்கவே பிடிக்காது. தயவு செஞ்சு நிறைய பாஸ்டர்மாரே ஃபோனில் தான் வர்ஷிப் என்ன செய்கிறாரு நடத்துகிறாங்க. நான் இதை எழுதி வச்சுருந்தாலும் பாருங்கள், தமிழ் பைபிள் வச்சுருக்கேன், இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு ஃபோனை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. முக்கியமான ஒரு காரியத்தை பேசுகிறேன். நிறைய பேர் பேசுகிறதுக்கு விரும்பாத ஒரு காரியம், நிறைய பேர் குழம்புகிற ஒரு காரியத்தை உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை பார்க்க முடியும். நல்லா காதை திறந்து கேளு. இன்னைக்கு பேசுகிற மெசேஜில் உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள்ளு என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க. ஒரு முள்ளு என் சரீரத்தில் என்ன செஞ்சிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குத்தும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனா பவுல் கொஞ்சம் குழப்பிட்டு போயிட்டாரு. நம்மளை என்ன குழப்பிட்டு போனார் தெரியுமா? அவ இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்ல ஊழியர் கேட்டுக்கிட்டு இருந்தா மன்னிச்சிடவும். முள்ளுன்னு சொன்னது நிறைய பேர் என்னத்தன்னு நினைச்சிட்டான். மனைவிதான் என்னது முள்ளுன்னு சொன்ன தலைவர் என்ன முள்ளுன்னு சொல்லல. ஆனா நம்ம தான் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவோமே என்னன்னு. அந்த முள்ளு யாரா இருக்கலாம்? மனைவியா இருக்கலாம். அந்த முள்ளு யாரா இருக்கலாம்? கணவனா இருக்கலாம். அந்த முள்ளு யாரா இருக்கலாம்? மாமியாரா இருக்கலாம். அந்த முள்ளு யாரா இருக்கலாம்? நாத்தனாரா இருக்கலாம். அந்த முள்ளு யாரா இருக்கலாம்? வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அந்த HR பொம்பளையா இருக்கலாம். என்று நீங்கள் இதையெல்லாம் முள்ளாய் நினைத்து கொண்டிருந்தீர்களானால் இது எல்லாம் முள்ளு கிடையாது. இதெல்லாம் முள்ளுதான். ஏதோ ஒரு விதத்துல உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? குத்திக்கிட்டே இருக்குது. ஆனா பவுல் சொல்ற முள்ளு என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்ல வரேன். நான் முள்ளே குத்தாம இருந்தேன்னு வை, நல்லா கவனி நான் பேசுறது. எனக்கு அந்த முள்ளு குத்தலனா நான் தேவனை விட என்ன உயர்த்திடுவேன். அதனால நான் பிசாசா மாறுகிறதற்கு வாய்ப்புண்டு. அந்த முள்ளு குத்தும் போதெல்லாம் எனக்கு தெரியும் நான் தேவனை விட சிறியவன் என்று அது எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பிசாசு இருக்கான்ல, பிசாசு சொல்லுங்க.
இந்த பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னு? நான் ஆண்டவரை விட பெரியவன ஆகணும்னு ஆசை வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் இவனை வானத்திலிருந்து பூமிக்கு நேரா என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டாரு. ஏன் இந்த பெருமை வந்துச்சு தெரியுமா? அவனுக்கு முள் இல்லாததுனால. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், உன்னை ஏதாவது முள்ளு குத்திக்கிட்டு இருக்குன்னா ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு தெரியறதற்காகத்தான் அந்த முள்ள தேவன் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நிறைய பேசுவேன், நல்லா கவனி. இன்னைக்கு ஒரே ரெவலேஷன் தான். நிறைய பேர் பிரசங்கம் பண்றான், வியாதி தான் இந்த முள்ளு. நிறைய பேர் பிரசங்கம் பண்றான், மனைவி தான் இந்த முள்ளுன்னு. நிறைய பேர் பிரசங்கம் பண்றான், உன் பக்கத்துல எதெல்லாம் உன்னை குத்துதோ அதுதான் முள்ளுன்னு. எம்மா, அதெல்லாம் முள்ளுன்னு அவர் சொல்லல. நீ தேவனுக்கு மேல உன்னை உயர்த்தாத என் சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முள்ளு தான் என்ன தேவ சமூகத்துல தாழ்மையா நிற்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த முள்ளு குத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தாழ்மையா இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் தேவன் அந்த முள்ளை உன் வாழ்க்கையில அனுமதித்தாரே தவிர உன்னை சாகடிக்கிறதற்காக தேவன் அந்த முள்ளை வைக்கவே இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். நான் ஆமீன் சொல்ல மாட்டேங்க. இப்ப சொல்லுங்க, முள்ளு நல்லதா கெட்டதா? இது நான் ஆன்சர் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டா, நான் பைபிள் காலேஜ் டீச்சர் எல்லாம் இல்ல, ஆனா எனக்கு நிறைய ரெவலேஷன் வரும். 3 முறை ஜெபம் பண்றாரு என்னத்தை மாத்த. ஆனா அவரு உண்மையா அத உண்மையிலேயே அவன் கஷ்டப்படுறவனா இருந்தா ஆண்டவர் அதை என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? முள்ள என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ 3 தடவை இல்ல 30 தடவை ஜெபம் பண்ணாலும் முள்ள நான் என்ன செய்ய மாட்டேன், மாத்த மாட்டேன். அந்த முள்ளு இருக்கிறதுனால தான்டா நீ என் கூட இருக்கிற. அந்த முள்ளு இல்லைன்னு வை, நீ கீழே விழுந்து போயிருவ இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. உன்னை ஏதாவது முள்ளு குத்திக்கிட்டு இருக்குன்னா கவலைப்படாத. அந்த முள்ளு தான் தேவனோடு உன்னை சேர்க்கிற ஒரு ஆயுதமாய் மாறும். அல்லேலூயா. இப்ப சொல்லு, என்ன குத்துற முள்ளுக்காக சொல்லுங்க, என்னை குத்தி கொண்டு இருக்கிற. நிறைய பேர் இத தப்பா பிரசங்கம் பண்றான். நான் உங்ககிட்ட சொல்றேன், அவர் சொல்றாரு, என்னை நானே உயர்த்தாதபடி என் சரீரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த முள்ளு கொஞ்சம் நான் உயர்ந்துட்டேன்னு வைங்களேன், என்ன டப்புன்னு அது குத்தி சொல்லிரும், நீ உயர்றதுக்கு இல்ல, நான் தான் உன்னை உயர்த்தினேன்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த முள்ள தேவன் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன் தங்கச்சி, தம்பி, உன்னை முள்ளு குத்திக்கிட்டு இருந்தானா நீ கிருபையில வளர்றன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 4வது மெசேஜ்க்கு போகல, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். 4வது என்ன தெரியுமா? கிருபை கிடைச்ச உடனே அவர் சொல்றாரு, அவருடைய வல்லமை என் மேல் தங்கி இருக்கும்படி அப்படி. அல்லேலூயா. கிருபை உன் மேல வந்துருச்சுனாலே அவருடைய வல்லமை உன் மேல தங்கும். அந்த முள்ள ஜெயிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் உன் மேல கிறிஸ்துவின் வல்லமை உன் மேல தங்க போகுது. அந்த முள்ள உடைக்கக்கூடிய கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவனுடைய சுகம், கிறிஸ்துவனுடைய ஆரோக்கியம் உன் மேல இறங்க போகுது. அவருடைய வல்லமை என் மேல் தங்கி இருக்கிறதா. அடுத்த வசனங்கள் சொல்லுது, அவருடைய வல்லமை என் மேல தங்கி இருக்கிறதுனால இந்த முள்ளு என்ன ஒண்ணு செய்ய முடியாது. இந்த முள்ளு என்ன ஒண்ணு செய்ய முடியாது. அவருடைய வல்லமை என் மேல தங்கி இருக்குது. அவருடைய வல்லமை என் மேல தங்கி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வல்லமை தங்கி இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? முள்ளு குத்துனாலும் உனக்கு வலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல் ப்ராசஸ் என்ன தெரியுமா? என் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள்ளு எதற்காக? என்னையே நான் சொல்லுங்க,
என்னையே நாம் என்ன செய்யக்கூடாது, உயர்த்தக்கூடாது. இரண்டாவது, கர்த்தரிடத்துல அந்த முள்ளு என்ன கொண்டு போய், மூணாவது கிருபைய, நாலாவது அவருடைய வல்லமையை நமக்கு பெற்று தரும். ஆமென். இது நாலு இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு சொல்ல வரேன், ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் மாறி போனேன். அல்லேலூயா. உள்ள மாத்து, முள்ள மாத்து, முள்ள மாத்துன்னு ஜெபத்தை மாத்து. கிருபை தாங்க, கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஹெச்ஆர மாத்த மாட்டாரு. ஹெச்ஆர் உள்ள இருக்கிற வரையும் உனக்கு கிருபை இருக்குன்னு அர்த்தம். அந்த பொம்பளை போயிட்டானு வை, அந்த பொம்பளை போயிட்டானா நீ அந்த இடத்துக்கு வந்துருவ. என்னது, மற்றவங்களை டார்ச்சர் பண்ற வேலைக்கு. அதனாலதான் அந்த பொம்பளை போகாமையே இருக்கா. ஆமா, நான் இன்னைக்கு சொல்ல வரேன், உன்னை குத்துன முள்ளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை என்ன நித்தமும் குத்தும் சாத்தானுடைய நூதா இருக்குது. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், யோபு இருக்கிறதுலயே பணக்கார ஆளு. யோபுக்கு எல்லாமே என்னதான் வந்துச்சு, சரீரத்துல முள்ளாதான். ஆனா அவரு ஒரு தடவை கூட வாயால கேட்கல, ஆண்டவரே இதை ஏன் அனுமதிச்சர்னு கேட்டாரா? கேட்டாரா? இல்லை. உதடுகளினால் பாவம் செய்யவில்லைன்னு தானே பைபிள்ல இருக்கு. அவருக்கு தெரியும் இந்த முள்ளு எதுக்காகனா, நான் கர்த்தரை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு. பிசாசு நினைச்சா முள்ளு கொடுத்தா இவன் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருவானு. பிசாசே, நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. நீ என்ன குத்ததான் என்ன மாதிரி விசுவாசம் வந்துச்சு தெரியுமா? அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலேயே நம்பிக்கையா இருப்பேன். இந்த முள்ளு குத்துனதுனால தாங்க அப்படி ஒரு சாட்சி வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உனக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், இங்க உள்ள எல்லாருக்கும் கிருபை கிடைக்க போகுது. அவருடைய வல்லமை கிடைக்க போகுது. கர்த்தர்கிட்ட சேர போறீங்க. நீங்க அவர்கிட்ட மட்டும் தாழ்மையா இருந்து பாருங்க, அவர் உங்களை உயர்த்தி தேசத்தின் நடுவுல பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் கர்த்தரிடத்துல மட்டும் தன்னை தாழ்த்தினதினால் அவனை கர்த்தர் எல்லாத்துக்கும் மேல உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு தலையில ஒரு முள்கிரீடத்தை வச்சு கம்பால அவர் கையில ஒரு கோலை கொடுத்து கம்பால அவருடைய தலையில என்ன செஞ்சாராம்? அடிச்சாங்களா. முள்ளு வந்து எங்க இறங்கிச்சு? தலைக்குள்ள. பூவால செஞ்சதை பார்த்திருக்கேன், தங்கத்தால செஞ்சதை கூட பார்த்திருக்கேன். ஆனா முள்ளால ஒரு கிரீடம் யாருக்கு தெரியுமா? இயேசுவுக்கு. இந்த முள்ளு அவருடைய தலையில இறங்க இறங்க பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. முள்ளுள்ள வாழ்க்கை உன்னை உயர்த்துகிற வாழ்க்கையாய் மாறும். அந்த இயேசு கல்வாரி சிலுவையில முள்ள வாங்கினதுக்கு காரணமே உன்னையும் என்னையும் எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்து கிறதற்காகத்தான். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. ஆண்டவரே முள்ள மாத்துங்க, முள்ள மாத்துங்கன்னு சோத்திரம். அந்த முள்ளு இல்லைன்னா இன்னைக்கு என்ன நீங்க இங்க பார்த்திருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த முள்ளு இல்லைன்னா அந்த வல்லமை எனக்கு கிடைச்சிருக்காது. அந்த முள்ளு இல்லைன்னா அந்த கிருபை என் மேல இருந்திருக்காது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்களே பிசாசு இங்க இருந்து தெரிச்சு ஓடுதுன்னு, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பிசாசுகள் என்னை குத்தி குத்தி அது வல்லமைகளாய் மாறிவிட்டதுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என் கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு போதும். இப்போ தான் தேவ செய்திக்கு வரப்போற 8 மணி ஆக போகுது. கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. மத்தேயு 13வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. யாரும் இல்லையா? மத்தேயு 13:7, லூக்கா 8:7 வாசிங்க. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. போதும். இங்க பாருங்க, தேவ செய்திக்கு போறேன், நறுக்குன்னு 3 பாயிண்ட பேசிடுறேன். நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரதர்.
ஆண்டவர் விதைய பத்தி சொல்றார். என்ன சொல்றாரு? விதை. ஆமா, 4 விதை எங்கெல்லாம் விழுந்துச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு விதை சொல்லுங்கங்க, ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்கீங்களே. வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்தது. முட்செடிகள். முள்ளுள்ள இடத்துல விழுந்தது. கற்பாறைகளில். கற்பாறை இடத்துல விழுந்தது. நல்ல நிலத்துல. நல்ல நிலத்துல. இந்த 3ஐயும் விட்டுருவோம், அந்த ஒண்ணே பிடிச்சுப்போம். நம்ம டாபிக் தானே. அந்த விதை எங்க விழுந்துச்சான்? அந்த விதை எங்க விழுந்துச்சு? எங்க எங்க சொல்லுங்க, எங்க விழுந்துச்சுமா? அப்ப விதைச்ச விதை நிறைய நேரத்துல எங்க விழும்? சொல்ல மாட்டீங்களே. எங்க? முள்ளுகளுக்குள்ள. எங்க விழுந்துச்சு? முள்ளுள்ள இடங்களில். முள்ளுள்ள இடத்துல. பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது ஆண்டவர் முள்ளையும் சொல்லல, விதையும் சொல்லல. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பைபிளை படிச்சவனுக்கு தெரியும், விதைனா நம்முடைய இருதயம். என்னது விதைனா? இங்க பாருங்க, நான் சொல்றேன், இடம் என்றால் நம்முடைய இருதயம், விதை என்றால் ஆண்டவருடைய வசனம். எது? வசனம். அப்படித்தானே எழுதியிருக்கு பைபிள்ல. இப்ப சொல்றேன், ஒருத்த விதைக்கிறவன் விதைக்க போகும்போது சிலது எங்க விழுந்துச்சான்? முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான். விதையும் வளருது, அது கூட சேர்ந்து என்னதும் வளருது, முள்ளும் வளருது. நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், ஒன்ன வளர விடாதபடி உன் கூட சேர்ந்து ஏதாவது முள்ளு வளருமானால் இன்னைக்கு டாபிக்கின் படி அந்த முள்ளை தான் தேவன் உடைக்க போறான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விதையோடு சேர்ந்து வளருகிற முட்கள் என்னது? முள்ளு. அந்த விதையே அது என்ன செய்ய மாட்டுக்கு? வளர விட மாட்டேது. ஒன்ன வளர விடாத எல்லாம் எதுதான் சொல்லுங்க. வந்துட்டேன்னா உங்க டாபிக்கு, உங்களை வளர விடாம இருக்கிற எல்லாம் எதுதான்? முள்ளுதான். அதனாலதான் இன்னைக்கு மெசேஜுக்கு தலைப்பு கொடுத்தேன், உன்னை வளர விடாதபடி, உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி இருக்கிற முள்ளை எல்லாம் தேவன் இந்த நேரத்தில் உடைக்க போறான். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அது உடைய போகுது இயேசுவின் நாமத்தினால். உன்னை குத்திக்கிட்டு இருக்கிற, உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிற, உன்னை அள வச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னை வளர விடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா முள்ளையும் தேவன் உடைப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆவியில ரெண்ட பார்க்கிறேன், 2 காரியத்தை ஆவியில பார்க்கிறேன். இன்னைக்கு வந்தவங்களுக்கு விடுதலைக்காக சொல்றேன். 2 விஷயத்தை பார்க்கிறேன். நீயும் வளர்ற, உன் கூட சேர்ந்து என்னதும் வளருது, முள்ளும் வளருது. அது என்ன ஆகுதுன்னா, விதை வளருகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, முள்ளு வளருது ஸ்பீடா. வளர்ந்ததுனால அந்த முள்ள, அந்த விதைய அது என்ன செய்யுது? நெருக்கி போட்டுறது. ஏன் என்னால வளர முடியல, ஏன் என்னால உயர முடியல, ஏன் என்னால சம்பாதிக்க முடியலன்னு கேட்கிறேன்னா, விதையோடு கூட சேர்ந்து அந்த முள்ளும் வளருகிறதுனால தான் உன்னால முன்னேற முடியல. ஆனா இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் படிப்பை தடுத்த, உன் திருமணத்தை தடுத்த, உன் சரீரத்தில் உள்ள சுகத்தை தடுத்த எந்த முள்ளா இருந்தாலும் இந்த இரவு நேரம் இயேசுவின் நாமத்தினால் முறியும், உடையும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளை கொடுக்கிறேன். உன் மேல அந்த வல்லமை இறங்க போகுது. கிருபையோட கைத்தட்டு, வல்லமையோட கைத்தட்டு, அபிஷேகத்தோட கைத்தட்டு. ஓ வளர்ச்சியை தடுக்கிற, ஓ ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் உன் மேல இறங்குகிறது. ரிசீவ். ஓ ஊழியத்துல, ஓ வேலையில, ஓ குடும்பத்துல இறங்குகிறது. உன்னை குத்திக்கிட்டு இருக்கிற முள்ளு, உன்னை குத்திக்கிட்டு இருக்கிற சூனியம், உன்னை குத்திக்கிட்டு இருக்கிற ஏவல், ஆமென், எல்லாம் அவள போகிறது, எல்லாம் அவள போகிறது. இயேசு மேல இறங்குது. இவ்வளவு நாளா வளர முடியலையே, இவ்வளவு நாளா உயர முடியலையே, ஜோமனு கிருபை வருது, கிருபை வருது, வல்லமை வருது, ஓ மேல வல்லமை வருது, வல்லமை வருது. வாங்கிக்கோ. அந்த முள்ளு உடைய போகுது. குடும்பத்தில் இருக்கிற முள்ளு உடையுது, சரீரத்தில் இருக்கிற முள்ளு உடையுது. ரிசீவ், ரிசீவ் பவர், வல்லமை, 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 வல்லமை. ஆமென். ஆமென். Yes Lord. Yes. Rabba, Rabba, Lama, Rabba.
ஷபா ரபா லபா. ரிசீவ் ரிசீவ். உன் மேல இறங்கிக்கிட்டு இருக்கு, உன் மேல இறங்கிட்டு இருக்கு பார். கிருபை உள்ளவங்க, வல்லமை தங்கி இருக்கிறவங்க, ஓ வல்லமை தங்கி இருக்கிறவங்க, ஓ இறங்குகிறது இறங்குகிறது. வளர விடலையா, வாழ விடலையா, ஓ உடையுது அந்த முற்கள், அந்த முற்கள் உடையுது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை குத்திக்கிட்டு இருக்கிற முள்ளை நான் உடைச்சிருவேன். அல்லேலூயா. அந்த முள்ளு பேர் என்ன முள்ளு தெரியுமா? உன்னை வளர விடாதபடி வச்சிருக்கிற முள்ள தேவன் இன்னைக்கு உடைக்க போறார். ஆவியில நான் வல்லமையா நிக்கிறேன். 100% கரண்டை இப்ப என் உடம்புல இருந்து எடுக்கலாம். நான் அவ்வளவு வல்லமையில நிக்கிறேன். சொல்றேன், முள்ளு உடையிற நேரம், ஓ கட்டி உடையிற நேரம், உனக்கு அற்புதம் நடக்கிற நேரம், ஓ சூரியன் எரிகிற நேரம். ரிசீவ். ஆமென். ஓ ஃபயர். ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. Thank you. Thank you. Jesus. ஷபா ரபா லமா ஹபா சீகபா ரபா லபா ஷபா ரபா லபா. ஆவியில நிக்கிறேன் தம்பி, உன் முள்ளு உடைய போகுது. தங்கச்சி, உன் முள்ளு உடைய போகுது. உன் ப்ரமோஷனை தடுத்த, உன் ஆசீர்வாதத்தை தடுத்த முள்ளே, இன்னைக்கு உனக்கு கிருபை இருக்கு, உன் மேல வல்லமை இருக்கு. ஜோமனு ஜோமனு. உன்னை குத்திக்கிட்டு இருக்குதா வளர விடாதபடி, உன்னை நெருக்கி போடுதா, உடையுது 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 உடையுது. சாபம் என்கிற முள்ளு, ஓ கட்டு என்கிற முள்ளு உடையுதே. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என்னால முன்னேறவே முடியலையே, நீங்க அழுதுகிட்டு வந்திருக்கிறியா? என்ன எப்பொழுது இந்த முள்ளில் இருந்தெல்லாம் நான் விடுதலை வாங்குவேன்னு அழுதுட்டீங்க வந்திருக்கிறியா? என் வளர்ச்சியை நிறைய விஷயம் தடுத்துருச்சுன்னு சொல்றியா? எதுக்கு தெரியுமா? இதுக்கு டெலிவரன்ஸ் மீட்டிங்னு பேர் வச்சேன். உன்னை வளரக்கூடாதபடி தடுத்து வச்சிருக்கிற முள்ள நாளைக்கு இல்லை, இப்பமே இந்த நேரத்திலேயே தேவ மனுஷனாகிய நான் கட்டளை கொடுக்கிறேன். என் வார்த்தையின்படியே அன்றி, ஓ ஷபா ரபா லமா ஹபா, ஓ உன் குடும்பத்துக்குள்ள இறங்குது அக்கினி, ஓ ஊழியத்துக்குள்ள இறங்குது, ஓ சரீரத்துக்குள்ள இறங்குது. என்ன முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு. அந்த முள்ளு பேரை இப்ப தானே கண்டுபிடிச்சேன். வளரக்கூடாதபடி இருக்கிற முள்ளு. நான் இங்க உங்களுக்கு இன்னொரு வெளிப்பாடு சொல்றேன். இந்த முள்ளை பத்தி 2-3 காரியங்கள்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இதுல நான் தப்பா டாபிக் போட்டேன். உன்னை குத்தும் முட்கள் இன்று என்ன செய்ய போகுது சொல்லுங்க? என்ன போகுது? உடைய போகுது. இந்த வெளிப்பாடு அப்பமே தந்திருந்தா டாபிக்கை மாத்திருப்பேன். உன்னை குத்தும் முட்கள் சொல்லுங்க உடையாது. என்ன பண்ணுன்னு சொல்றேன். வாசிருங்க. சங்கீதம் 118:12 வாசிங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. வாசிங்க வாசிங்க. சங்கீதம் 118:12 வாசிங்க. யாரும் இல்லையா? தேனீக்களை போல என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். ஆமா, போதும். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். அது உடையுதோ இல்லையோ இன்னைக்கு எரிய போகுது. ஹல்லேலூயா. எது எரியும் தெரியுமா? ஒன்ன குத்திக்கிட்டு இருக்கிற முள்ளு உடையலனா இன்னைக்கு எரியும். ஹல்லேலூயா. உடையிற பாசத்துல இல்லனா அது எரிகிற பாசத்துல வரும். உன்னை குத்திக்கிட்டு இருக்கிற முள்ளு இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு எரிய போவதாக. எரியும். அல்லேலூயா. தேனீக்களை போல என்னை வணைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அவர்கள் அணைத்து போவார்கள். உன்னை வளரக்கூடாதபடி,
உன்னை அணைக்க நினைச்ச முள்ள தேவன் இன்னைக்கு அணைச்சிருவார். ஆமென். உன்னை எரிய வைப்பார், அந்த முள்ள அணைய வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முள்ளில் பற்றின நெருப்பை போல அவர்கள் அணைந்து போவார்கள். ஆமா. அப்ப முள்ளில என்ன பிடிக்க போகுது? நெருப்பு பிடிக்க போகுது. என்னது பாரு. உன்னை வளரக்கூடாதபடி யாரெல்லாம் பண்ணினாங்களோ இந்த கூட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நெருப்பு பற்றி பிடிக்க போகுது. ஆமென். எஸ், ஃபயர். ஆமென். நெருப்பு பற்றி பிடிக்க போகுது. ஹalleluya. மந்திரத்துல நெருப்பு பற்றி பிடிக்க போகுது. சூரியத்துல நெருப்பு பற்றி பிடிக்க போகுது. வியாதியில நெருப்பு பற்றி பிடிக்க போகுது. எஸ், பெற்றுக்கொள், அதை பெற்றுக்கொள். எஸ், receive in the name of Jesus. Yes Lord. Yes Lord. அல்லேலூயா. ஹalleluya. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், நெருப்பு பற்றி பிடிக்க போகுது. எதுல தெரியுமா? உன்னை வளர விடாம உன் இருதயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த, உன் சிந்தைய குழப்பிக்கிட்டு இருந்த எதுல எல்லாமோ இன்னைக்கு தீ பிடிக்க போகுது. எஸ், பிடிக்க போகுதுங்க. நான் நம்புறேன், இன்னைக்கு எரிய போகுது. இன்னைக்கு எரிய போகுது. ஜீசஸ். இந்த பிசாசு இருக்கானே, பிசாசு நம்ம ஆளு. அவன் நம்ம ஆளு இல்லை, உங்க ஆளான்னு தெரியல. அவன் எவன் ஆளோ அந்த ஆளு என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்றான், திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஐஸ் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்றான், அந்த பிசாசு என்ன பார்த்து, உன்னை பார்த்தா எனக்கு எரியுதுன்னு. என்ன சொல்றான்? என்னது என்னது? அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது அந்த முள்ளுல தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் முள்ளுல இன்னைக்கு தீ பிடிக்க போகுது. இந்த தீ சொல்றேன், இந்த அக்கினி சொல்றேன், எரியும், எரியும். ஓ, உன் கால்ல இருக்கிற கட்டு உடையும். ஷபா ரபா லமா ஹபா. உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற கட்டு உடையும். வாங்கிக்கோ. பரத்திலிருந்து அது வருகிறது, உன் மேல அது செயல்படுகிறது. ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்க. முள்ளுல தீ பிடிக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தீ பிடிக்கலனாலும் இந்த தீ இன்னைக்கு கொளுத்தி விட்டுட்டு தான் போகும். இதோ அக்கினியை போட வந்தேன், அது கப கப கபான்னு பத்தி எரியும். அது எரியும், அது எரியுங்க, அது எரிய போகுது. இன்னைக்கு நீ கையை தட்டு உடையும், உடையும் எரியும். தட்டு. எஸ் 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 எஸ். சபா ஹபா. இங்க ஒரு தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை. ஆமென். Thank you Jesus. Jesus. இயேசு நாமத்தினால. ஆமா ஆமா. என்னால நிப்பாட்ட முடியல, என்னால பைபிளை பார்க்க முடியல. நான் சொல்றேன், இன்னைக்கு உடையும் இல்லாட்டி எரியும். முள்ளு உடையும் இல்லாட்டி எரியும். வந்துருச்சு பார். உடையும் இல்லாட்டி எரியும். ஏதாவது ஒண்ணு நடக்கும். உடைய வேண்டிய இடத்துல உடையும், எரிய வேண்டிய இடத்துல இயேசுவின் நாமத்தினால் அது எரியும். ஆமென். நான் இப்ப கீழே விழுந்துருவோம் போல. ஆமா ஆமா. யாராவது இங்க இருங்க, இங்க வந்துருங்க. என் மேல ஏதோ ஒரு வல்லமை இறங்கி இருக்கு இன்னைக்கு. ஆமென். என்னால நிக்க முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. மோகன் இங்க வந்து இருந்துருங்க. அல்லேலூயா. ஆமா, இவ்வளவு நாள் நான் அப்படி ஃபீல் பண்ணது இல்லை. ஒரு மகிமை என்ன நிரப்பி இருக்கு. இன்னைக்கு சொல்ற ஊழியம் எது தெரியுமா? முள்ள உடைக்கிற ஊழியம். முள்ள உடைச்சிருவாங்க. உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிற முள்ளு உடையும், உன்னை கட்டி வச்சிருக்கிற முள்ளு உடையும். வளர முடியலையா? உயர முடியலையா? பாரு, வேணா பாரு, நாளைக்கு அந்த ஹெச்ஆருக்கு ஏதோ தீப்படும். நான் அது தீ எரியணும்னு சொல்லல, அது சொல்லும் எனக்கு எரியுதுன்னு சொல்லும். என்ன பண்ணும்? உன்னை பார்த்தாலே எனக்கு எரியுது. ஏன்னா முள்ளுல தீ என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிருச்சு. ஆமென். ஆனா என்ன, காஞ்ச முள்ளு சீக்கிரமா எரிஞ்சிரும், பச்சை முள்ளு எரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. உன்னை குத்துன முள்ளு காஞ்ச முள்ளோ பச்சை முள்ளோ எதுவா இருந்தாலும் கன்ஃபார்மா டெத் கன்ஃபார்ம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
மணி 8:05 ஆயிடுச்சு. நான் ஒரு 2-3 காரியத்தை மட்டும் ஹிண்டு சொல்லிடுறேன். ஆமாம், முள் எங்கே இருக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு சொல்லிடுறேன். ஆதியாகமம் 3:17-18 வாசிங்க. சீக்கிரம் முடிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஐயோ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். சரி, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது என்ன முளைப்பிக்குமா? முள்ளும் குறுக்கும். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் ஏதேன் தோட்டத்துல முள்ளே இருந்திருக்காது. ஆமென். என்ன இருந்திருக்காது? முள்ளே இருந்திருக்கும். அங்க என்ன இருந்திருக்கும்னு சொல்லட்டா? மலரே இருந்திருக்கும். ஆமென். அங்க இருந்ததெல்லாம் என்னது? பூக்களா இருந்திருக்கும். அங்க இருந்தது மலர் தாங்க இருந்துச்சு. ஆனா இவன் என்னைக்கு அந்த மனைவி பேச்ச கேட்டானோ, அன்னைக்கே சொன்ன அந்த பொம்பளை பேச்ச கேட்காதன்னு கேட்டானா, மனைவியின் வார்த்தையின் நிமித்தம் மலரா இருந்ததெல்லாம் என்னதாயிற்று? அவளும் முள்ளாயிற்றாள். அவன் இருந்த இடமும் என்ன ஆயிற்று? முள்ளாயிற்று. அப்ப நான் சொல்ல வரேன், இந்த ரோஜா இருக்குல்ல, ரோஜா அடிக்கடி சொல்லுவேன், இந்த ரோஜா அவ்வளவு அழகா இருக்கு. என்ன இருக்கு? ஆமா, நிறைய பேர் பேரை கூட என்னன்னு வச்சிருக்கான்? ரோஜான்னு வச்சிருக்கு. அது இங்கிலீஷ்ல வேற ரோஸ்ன்னு வேற வச்சிருக்கு. என்னது? ஆமா. நான் உங்ககிட்ட தாழ்வு பணிவோட கேட்கிறேன், அந்த ரோஜா எதுல வளருது? அந்த முள்ளை எடுத்து யாராவது தலையில வைப்போமா? இத்தனை நாள் தாங்கினேன்னு எதை எடுத்து தலையில வைப்போம்? நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீ முள்ளுக்குள்ள வளர்றனா கர்த்தர் உன்னை ரோஜாவா எடுத்து தலையில வைக்க போறாருன்னு அர்த்தம் பிரதர். அல்லேலூயா. அந்த முள்ளு தலையில தான் இருக்குமே தவிர தரையில இருக்காது. முள்ளு தான் தரையில இருக்கும், மலர் தலைமையில இருக்கும். இன்னைக்கு மலரா இருக்க வேண்டிய வாழ்க்கை, மலரா இருக்க வேண்டிய உன் வேலை, மலரா இருக்க வேண்டிய உன் சரீரம் முள்ளாய் மாறிடுச்சுன்னா அந்த முள்ளுல இன்னைக்கு தீ இறங்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா சொல்றேன். ஆனா டைரக்டா சொல்லல, இன்டைரக்டா பைபிள்ல சொல்லுது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசு சுகம் கொடுத்த உடனே என்ன சொன்னாரு? பாவம் செய்தான்னு சொன்னார். இது யாரா சொன்னா? நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், கூட வந்துடாதீங்க. நல்லா பைபிள் படிங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லல. உன் வேதனை நீங்கி. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? முள்ளு குத்துனா என்ன வரும்? வேதனை வரும். அந்த முள்ளு போனா என்ன ஆகும்? வேதனை நீங்கி. அப்ப அவளை குத்திக்கிட்டு இருந்த முள்ளு எது தெரியுமா? 12 வருஷமா அவ வயிற்றுல குத்தி இருந்த முள்ள இயேசுவனுடைய வல்லமை எரிச்சிருச்சுங்க. அதனாலதான் அவ வேதனை நீங்கி சுகமானாள். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் வேதனை நீங்கி நீ சுகமாவாய். உன்னை குத்திக்கிட்டு இருக்கிற முள்ளு இயேசுவின் நாமத்தினால் உடைகிறது. உன்னை குத்துன முள்ளு உடையும். ஆமென். எனக்கே சூப்பரா இருக்குப்பா பேச. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கணும்? மலராய் இருக்க வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? கல்லும் முள்ளுமா இருக்கு. நான் சொல்றேன், அந்த ஆதாம் நால முள்ளு வந்துச்சுன்னா, இந்த ஆதாம் நமக்காக செத்ததுனால நமக்கு மலர் கிடைச்சிருச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருஷமா அவளை குத்திக்கிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள உட்கார முடியல. அந்த முள்ளு குத்துனதுனால பண லாசு, டைம் லாசு, சரீரத்தில் உள்ள பலன் எல்லாம் ரத்தத்தின் மூலம் போயிட்டே இருந்துச்சு.
ஆனா நான் சொன்னல, பவுலின் மேல ஆண்டவருடைய வல்லமை தங்கி இருந்தது போல இயேசுவின் மேல இருந்து வல்லமை அந்த முள்ளை எரித்து விட்டது. ஹல்லேலூயா. எனக்கு இப்படி சொல்ல தோணுது, பல வருஷத்தினுடைய வியாதி இன்னையோட உடைய போகுது. உன் சுகர் அழியும், உன் பிபி அழியும், உன் கட்டு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் உன் எலும்புல இருக்கிற கட்டு உடைய போகுது. அல்லேலூயா. ஒரு வாசகம் படிச்சுட்டு வந்த வரும்போது சொன்னா நல்லா இருக்குமான்னு தெரியல. முள்ளின் திறமையே பாருங்கள். என்னது சொல்லுங்க? காலால் குத்தின முள்ளை கையால் எடுக்க வைக்கிறதுன்னு. உங்களுக்கு விளங்குதா? நீ என் காலில் தான் குத்துன, அதை நான் எப்படி எடுத்து போட்டேன்? கையால எடுத்து போட்டேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்ற வர உன் காலில் குத்தின முள்ள கர்த்தர் உன் கையால எடுத்து போட்டுருவாரு. ஹல்லேலூயா. உனக்கு இன்னைக்கு விடுதலை வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து 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 வாசிச்சா நல்லா இருக்குமே. எத்தனை இது எல்லாரும் வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எத்தனாவது வசனம் அது? யோசுவா 23:12-13 வாசிங்க வாசிங்க. இந்த முள்ளு எங்க குத்தி இருக்குன்னு பாருங்களேன். வாசிங்க வாசிங்க. யோசுவா 23:12-13. புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு தேடுது செல்லுது. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள். உங்கள் கண்களுக்கு முள்கள். அது என்னங்க? கண்ணுக்குள்ள முள் இருக்கு. உங்க கண்ணுல என்ன இருக்கு? யார் உங்க கண்ணுக்கு முள்ளா தெரியுமா? உங்க சத்துருக்கள். இங்க பாருங்களேன், நான் சொல்றேன், உங்களுக்கு புரியலனா நிறைய பேர் கவிதை எழுதி தொலைவான், அதோட அந்த முள்ளு குத்தி சாய்திருவோம். என்ன தெரியுமா? என் கண்ணுக்குள் நீ இருக்கேன்னு. என்னன்னு? பாவி, அது முள்ளுடா. பாருங்க, நான் மோகனை என் கண்ணால பார்த்தா என் கண்ணுக்குள்ள யார் தெரிவாரு? யார் தெரிவா? யாரு? மோகன் தெரிவாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சத்துரு கூட போய் நீ உறவு வச்சனா என்ன ஆகும் தெரியுமா? நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு என்னதான் தெரியும்? சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன், உன் கண்ணுக்குள்ள இருக்கிற முள்ளு இன்னைக்கு உடைய போகுது. நம்பனானா நம்பு. அப்படின்னா என்ன தெரியுமா? பார்க்கறதெல்லாம் எனக்கு முள்ளா இருக்குதுன்னா இனி நீ முள்ள பார்க்காம சத்துருவ கர்த்தர் இன்னைக்கு எரிய பண்ணதுனால பார்க்கறதெல்லாம் மலராக தேவன் மாற பண்ணுவா. அல்லேலூயா. சொல்லிடுறேன். அதுல 4-5 பாயிண்ட் போட்டிருக்கு. என்ன முதல்ல என்ன எழுதியிருக்கு? முதல்ல என்ன எழுதியிருக்கு? வலையாகவா? வாசிங்க. 13ங்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்கள் கண்ணியாகவும். என்ன? வெயிட். முதல்ல என்னது? கண்ணி. கண்ணினா என்னது? நிறைய பேருக்கு கண்ணியும் பிரச்சனை தான், கண்ணியும் பிரச்சனை தான். ஆமேன்னு வர மாட்டேங்குது. நான் சொல்றது விளங்குதா? ஃபாரின்னா கைத்தட்டி ஆவில நிரம்பி போய் அடுத்து கல்யாணம் பண்ணியிருப்பான். சொல்லுங்க. கண்ணியும் பிரச்சனை தான், கண்ணியும் பிரச்சனை தான். சொல்லுங்கப்பா. நீ எந்த பண்ணிய சொன்னேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற கண்ணி சொல்றேன். கண்ணினா என்ன தெரியுமா தம்பிகளா? சொல்றேன். நான் இவ்வளோ கருப்பா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் வளர்ந்ததெல்லாம் கேரளால. ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷனானு தெரியல. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் ஊரில் எல்லாம் நிறைய டீ எஸ்டேட் இருக்கும். என்னது? அப்போ இந்த படிக்காமல் ஊரை சுற்றிட்டு இருக்கிற நாட்களில் எங்களுக்கு மான் கறி முயல் கறி எல்லாம் திங்கிறது ரொம்ப பிடிக்கும்.
அதனால காட்டுக்குள்ள போய் முயலை யாராவது பிடிக்க முடியுமா? மானை பிடிக்க முடியுமா? ஓடுவீங்களா? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா பிரதர்? இங்க இருந்து ஒரு கம்பியை அங்கமாக்க கட்டி, அங்க இருந்து ஒரு கம்பியை இங்கமாக்க கட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். இது நைட்டு நேரத்துல மானு முயல் அது பாட்டுக்கு அது பாதையில போயிட்டு இருக்கு. இதுக்கு வச்சிருக்கிற கண்ணி தெரியாம அதுல போய் மாட்டிக்கிட்டு பேய் மொழி முழிக்கும் போது காலையில 6 மணிக்கே ஓடுடா ஓடுடான்னு போய் மாட்டி இருக்கிற முயலையும் மானையும் பிடிச்சிட்டு வந்து நல்லா சமைச்சு தின்னதுக்கு அப்புறம் தான் ஆத்திரம். எதுக்கு நான் சொல்ல வர இது தெரியுமா? அதுக்கு தெரியுமா அதுக்கு கண்ணி வச்சிருக்கிறோன்னு? அதுக்கு தெரியுமா நான் மாட்ட போறேன்னு? தெரிஞ்சு வைக்கிறதுக்கு பேரு கண்ணி இல்ல, தெரியாமல் வைக்கிறதுக்கு பேரு தான் கண்ணி. இன்னைக்கு தெரிஞ்சு வச்சதோ தெரியாம வச்சதோ இன்னைக்கு உனக்கு விடுதலை தான். நல்லா கைத்தட்டா இதை விட எப்படிங்க சொல்லுவேன்? அல்லேலூயா. அடுத்து என்ன பிரதர் போட்டிருக்கு? அடுத்து என்னது? வலை. வலை சிலதெல்லாம் உண்டு. கழுவுற மீன்லையும் நம்ம நழுவுற மீனா இருப்போமாக. ஏன்னா பாரா நிறைய பேர் சொல்லுவாங்க அவளுக்கு வலை போட்ட அவ என்ன செய்யல, நீ வலை போட்டாலும் மாட்ட மாட்டா. ஏன்னா அவ மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கு. கிருபை இருக்கிறவன் வலையில மாட்ட மாட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ மாட்டி இருக்கிற வலையிலிருந்து தேவன் இன்னைக்கு வெளியே கொண்டு வருவார். ஓ சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வருவார். ஏன்னா உன் மேல கிருபையும் வல்லமையும் இருக்குதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் வலையில மாட்டிக்கிட்டு இவனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. இங்க பாருங்க, சிலதெல்லாம் போட்டுட்டு சிக்கலனா நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அது சிக்கனா உனக்கே பெரிய வலையா? இந்த வலையில சிக்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வலையில சிக்க இருந்தா என்ன மாட்டாது? வலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த நம்பருக்கு ஒரு தடவை கேட்டுதான் பார்ப்போமே பிடிச்சிருக்கா இல்லையான்னு. தேவ கிருபை உள்ளவன் எந்த வலையிலையும் மாட்ட மாட்டான். அழுத்தி சொல்ற எவ வலையிலையும் மாட்ட மாட்டான். சிம்சோனை வலை போட்டா என்னன்னு, உன் இருதயமும் என் இருதயமும் ஒண்ணு, நாளைக்கு உனக்கு மூடுவாங்க மண்ணு. அப்படிதானே சொன்னா? என் இருதயமும் உன் இருதயமும் பாரு, நாளைக்கு அவனுக்கு மண்ணு. கவிஞர் வாலி தோத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் பாரு, தெலீலால் விரிச்ச வலையில யார் மாட்டிக்கிட்டா? சிம்சன் மாட்டின போது என்ன ஆச்சு தெரியுமா? முடி போச்சு. இங்க பாருங்க பிரதர், இப்ப 35 ரூபா மாவு 30 ரூபா மாவெல்லாம் இப்ப இருக்கு. நமக்கு மாவு பிசினஸுக்கு ஆத்தரை யார் தெரியுமா? சிம்சோன் தான். அவரை தான் முதல்ல என்ன அரைக்க விட்டுருக்காங்க. வலையில மாட்டுனா ராசா என்ன அரைப்ப? மாவு. பாரு, உனக்கு பிசினஸுக்கும் பிரதர் வழியை சொல்லி தந்துட்டேன். என்ன அரைப்ப? அந்த காலத்திலேயே என்ன அரைக்க விட்டுறாங்க? அதுக்கப்புறம் சொல்றாங்களாம் அவனை வேடிக்கை ஆக்குனாங்களாம். என்னது அப்படின்னா என்னது? இவன் ஒரு காமெடி பீஸ். என்னது? உன்னை பார்த்து எவனாவது காமெடி பீஸ்ன்னு சொன்னா வலையில மாட்டிக்கிட்ட. நான் சொல்றேன், அவ அந்த வலையிலிருந்து வர்றதுக்கு பட்ட பாடு இருக்கே. கண்ணை இழந்து, முடியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, தேவனே மண்ணுக்குள்ள போக முன்னாடி நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு போயிடுறேன்னு நான் சொல்றேன். நீ எந்த வலையில மாட்டிருந்தாலும் சிம்சோனை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னையும் வெளியே கொண்டு வருவான். நீ வரலனாலும் உன்னை வர வைப்பாரு. ரொம்ப நாளாச்சு இதை சொல்லி. எவனாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த நேரமே புட்டுக்கிட்டு போவதாக. ஆமேன்னு சொல்லு.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாவது ரிக்வெஸ்ட் போட்டிருந்தா கூட கர்த்தருடைய அக்கினி எரிவதாக அந்த ரிக்வெஸ்ட்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை ஊர்ல இருந்து படிக்க வந்த பொண்ணா இருந்தா அவளுக்கு வேற இடத்துல அட்மிஷன் காட்டி அந்த பறவை பறந்து போவதாக. அல்லேலூயா. நான் பறந்து போவான்னு சொன்ன சிரிக்கிறீங்களா? பைபிள்ல இருக்குங்க, இல்லாமல் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே. அது உனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் சொல்லு. சிலதெல்லாம் பாரு, தேனு ஹனி ஒழுகும், பொல்லாதாவி. ஆனா நான் சொல்றேன், இந்த தீக்கு முன்னாடி எவ்வளவு வந்தா ஹாய் பாய் சோலி முடிஞ்சது. அல்லேலூயா. நான் சொல்றேன் தம்பி தங்கச்சி, விளையாட்டா சொல்லல, வலையாக இருக்காங்க. அப்புறம் விழாக்களுக்கு சவுக்கு. எம்மாடியோ என்னது விழா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு விழாவே இல்லை. என்ன இல்லை? அதனாலதான் குடத்தை வச்சுட்டு போறிய. என்ன இல்லை? ஆனா பாவிகளா, எங்களுக்கு தான் அவர் துரோகம் பண்ணிட்டாரு போல. எங்களுடைய விழா எலும்பை எடுத்து எங்க கிட்ட கேட்கவே இல்லை சிஸ்டர். எங்களுக்கு என்னது அது பேர் என்னது, அனிஸ்தீசியா கொடுத்து எங்களை நைட்டு முழுக்க தூங்க வச்சுட்டு நாங்க தூங்கி எழும்பும் போது வாவ் ஹாய். யாரு? எங்க கிட்ட கேட்கவே இல்லை. அன்னைக்கு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா விழாவுக்கு சவுக்கு வந்திருக்காதே. ஆனா சொல்றேன், அதுவும் சவுக்கா மாறிச்சு, இதுவும் சவுக்கால நம்மளை அடிக்குது. சவுக்குனா என்னது தெரியுமா? பெல்ட். நிறைய புருஷன் பொண்டாட்டி எப்படி அடிக்கான்? வாங்கினவங்க எல்லாம் கை தூக்குவீர்களாக. நான் வேணா வந்து சொல்லுவேன், எம்மா அன்னைக்கு டேட்டோட சொல்ல கிருபை இருக்கு, வேண்டாம். அடுத்து கண்களுக்கு முள். கண்ணுக்கு முள். கண்ணுக்கு அதான். அன்னைக்கு ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல, சிஸ்டர் ஹேமாக்கா அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க தரமணியில அந்த காம்பஸை வச்சு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். நான் எழுதல, தப்பா நினைச்சிடாதீங்க. அதுல என்ன எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? கண்ணுக்குள் நீ இருப்பதால் அழுவதற்கு கூட மனம் வரவில்லை. ஏன்? கண்ணோடு கண்ணீர் வருவதால் அல்ல, கண்ணோடு சேர்ந்து உன்னையும் கசக்கி விடுவான். அவனை மட்டும் கையில கிடைச்சா, நீ ஒழுங்கா படிச்சிருந்தனா குல்பி வித்துட்டு அலைவியாடா. சரி, நமக்கு தான் 5 நிமிஷம் இருக்கு, என்னடா எழுதியிருக்கான்னு பார்த்தா கண்ணுக்குள் நீ இருப்பதால். வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். நீ போய் யாருக்காவது விட்டுனா? ஆமா. ஆனா நான் சொல்றேன், கண்ணுக்குள்ள இருக்கிற முள்ளு உடையும். ஆமென். பவுலுக்குள்ள கண்ணுக்குள்ளதான் முள்ளு இருந்துச்சு. பைபிள் சொல்லுது, பவுல ஆண்டவர் தொட்ட போது அவன் கண்களிலிருந்து என்ன வந்துச்சான்? மீன் செதில். அவன் அநேகருக்கு என்னதான் இருந்தான்? முள்ளா இருந்தான். அவனை என்னைக்கு ஆண்டவர் தொட்டாரோ அன்னைக்கு அவன் முள்ளு மாறின உடனே அநேகருக்கு மலராய் அவன் மாறிட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், உன் சத்துரு உன்னை குறுகுறுன்னு பாக்குறானா? உன்னை வன்கண்ணோட பாக்குறானா? இன்னைக்கு சொல்றேன், அந்த முள்ளு எரியும், அந்த முள்ளு உடையும். உன் கண்ணுக்குள்ள நீ அவன் பார்க்கும்போது உன்னை மலராதான் தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்ல வரேன், சத்துரு எங்க இருக்கான்? எங்க இருக்கான் சொல்லுங்க? கண்ணுக்குள்ள இருக்கிறான். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாரு, உன்னை குத்தின முள்ளு இன்னைக்கு உடையும். ஆமா, ஒண்ணு சொல்லிடுறேன், உடம்புல எந்த அவயங்கள் பாதிச்சாலும் நம்ம சரி பண்ணிடலாம். இந்த ஹார்ட் மட்டும் பாதிக்கவே கூடாது. என்னது? இன்னைக்கு சொல்றேன், அந்த பிசாசு எங்க விதைய விதைச்சான் பாத்தியா? முள்ள எங்க? இருதயத்துல. இடம், இருதயம். இடம் என்பது இருதயம். இந்த இருதயத்தில் தான் நிறைய பேருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? முள்ளு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் இருதயத்தில் உள்ள அழுத்தங்கள் இன்னைக்கு உடையும். ஆமென். சொல்லுங்களேன். உன் ஹார்ட் சர்ஜரி பண்ணின இருதயமா இருந்தாலும் இன்னைக்கு சரியாயிரும். ஹல்லேலூயா. உன்னை குத்துற முள்ளு இன்னைக்கு உடைய போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க?